வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் கஸ்டமர் சைட்லேருந்து அவங்க கேட்குற ரெக்யூர்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய புது வெர்ஷனில் அப்டேட்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வெர்ஷன் 781 வந்திருக்கிற ஆர்டர் பை ஐட்டம் நேம் வைஸ் இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். பில்லிங் செக்மெண்ட்டில் ஒரு பில்லை பிரிண்ட் எடுக்கும்போது எந்த ஆர்டரில் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கிறோமோ அதே ஆர்டரில் தான் பில் பிரிண்ட்டும் வரும். 781 வெர்ஷனை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா மெனு பாரில் இருக்க அட்மின் இதில் பிரிண்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் எந்த பில் ஃபார்மேட்டுன்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பிரிண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஆர்டர் பை ஐட்டம் நேம் இந்த ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பில்லிங் செக்மெண்ட் போயிட்டு அதே பில்லை ரீப்ரிண்ட் கொடுக்குறேன். இப்போது ஐட்டம்ஸோட நேம் எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி அலைன் ஆகிட்டு பிரிண்ட் வந்திருக்கும். பில் என்ட்ரி எப்படி பண்ணாலும் ஐட்டமோட நேமை பொறுத்து ஆர்டராக பில் பிரிண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெர்ஷன் 782 வந்திருக்கிற மல்டிபிள் பார்கோட் ஃபார்மேட் இந்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். மெனு பாரில் இருக்கிற என்ட்ரி இதில் பார்கோடு பிரிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 782 வெர்ஷனை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஃபைல் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் விசிபிள் ஆகும். இந்த ஆப்ஷன் மூலமாக மல்டிபிள் பார்கோட் ஃபார்மேட், அதாவது பார்கோட் லேபிள் ஸ்டிக்கருடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் மல்டிபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். டிஃப்ரெண்ட் சைஸ் லேபிள்ஸில் பிரிண்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வெர்ஷன் நம்பர் 784 வந்திருக்கிற ப்ரீவியஸ் பில் ஏஜ் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். நம்ம கடையில் ரெகுலராக பொருள் வாங்குகிற கஸ்டமர்ஸில் சில நாட்களாக ஒரு சில கஸ்டமர் வரதில்லை. அப்படிங்கிறப்ப அவங்க நம்மக்கிட்ட பொருள் வாங்கி எத்தனை நாள் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை இந்த வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. மெனு பாரில் இருக்க ரிப்போர்ட்ஸ் மாஸ்டர் இதில் பார்ட்டிஸ் அண்ட் கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரிப்போர்ட்டில் இங்கே இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வித் ப்ரீவியஸ் பில் ஏஜ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ ஷோ ஆகிற இந்த பில் ஏஜ் அப்படிங்கிற களத்தில் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் லாஸ்ட்டாக பில் பண்ண டேட்லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் எத்தனை நாள் ஆகியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.